இப்போ பாருங்கள், நம்ம வந்து தூதுவளையில் துவையல் அரைக்க போகிறோம் அன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா நெஞ்சில் சளிலாம் சேரக்கூடாது இல்லையா, அதுக்கு நல்லா சேர்த்துக்கலாம். இதை வீட்டிலே வச்சு ஒரு தொட்டிலே வச்சு கூட அழகாக வளர்க்கலாங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. இப்போது இது பாருங்கள், க்ளீன் பண்ணிவிட்டு இந்த முள்ளெல்லாம் இருக்கும், பார்த்து ஆயணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கு. வாங்க இப்போ துவையல் அரைக்குது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். பாருங்கள், கடலை பருப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. நல்லா வதங்கணும். கீரை வந்து நம்மளுக்கு கம்மி தான், அதனால வந்து காஞ்ச மிளகா ஒரு 3 சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சிறிதளவு. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கு. ஒரு 10 வெங்காயம் அளவு வெட்டிக்கோங்க குட்டியா. அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். பாருங்க, நம்ம இப்போ க்ளீன் பண்ண கீரையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். புளி ஒரு சின்ன துண்டளவு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வாங்க, இதை ஆற வச்சு அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்மளோட தூதுவளை துவையல் வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே சாப்பிட்ணும் போல இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், நீங்கள் டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்லாம். சளிக்கு ரொம்பவே நல்லது. இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. வீட்டிலேருந்து பிளான்ட் எல்லாம் வளங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.